அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2 உங்களை சந்தித்திருக்கிறோம். பொதுவாக நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளை அவர்களுடைய திறமைகளை இந்த நிகழ்ச்சியில் கதைகளாக பேசியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கிறார் பரதநாட்டிய ஆசிரியை, அதே மாதிரி ஒரு ஆங்கில பாட ஆசிரியை, இன்னும் பல துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர் சசிகலா தேவி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆசிரியை அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கு ஆங்கில பாடத்தில் கிட்டத்தட்ட அரசாங்க உத்தியோகத்திலே 19 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் 7 படித்த உடனே இதை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த பயணம் ஒரு பக்கம். அதோடு வந்து கலைக்காக அர்ப்பணித்து குறிப்பாக சொல்லணும்னா பரதநாட்டியம் இன்றைக்கு வந்து நிறைய பேர் வெஸ்டர்ன் நடனங்கள் ஆடினாலும் குறிப்பாக கலை கலாச்சாரம் நமது பாரம்பரியம் என்று வரும்போது அதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீல்டில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த அனுபவத்தில் குறிப்பாக எப்போ உங்களுக்கு வந்து இந்த துறைக்குள்ளே போகணும் அப்படின்ற, அதாவது குறிப்பாக அந்த பரதநாட்டியத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு? ஆசைன்னு சொன்னா நான் ஆரம்பிச்சதே இந்தியாவில் 3 வயசுலயே. 3 வயசுலயே அது என்ன அறியாம கொண்டு போயிட்டு போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா, 3 வயசுல போட்டுட்டாங்க. அங்கேயே முதல்ல அங்க வந்து இப்ப மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ஏத்த மாட்டாங்க, குயிக்கா பால அரங்கேற்றம் முடிப்பாங்க. அப்ப மதுரையில அதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸிடென்ட்டா திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு எங்க தாய்நாட்டுக்கு வந்த பிறகு, அப்ப இங்க வந்த நேரம் நான் இருக்கிறது சப்ரகம மாகாணத்துல பலாங்கொடன்னு. அங்க டான்ஸை பத்தின எதுவுமே இருக்கல, முறையா கத்துக்கிட்டவங்கன்னு இருக்கல. அப்பதான் 1992ல லலிதாம்பிகை என்னுடைய குரு வராங்க. அவங்க வந்து காலேஜ் லெக்சரர். அவங்க வந்ததோட அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு விடாம பயணிச்சுட்டு போகையிலே தான் தெரிய வந்தது, ஓகே நம்ம இன்னைக்கு நின்றுட்டோம்னா சரி வராது, இன்னும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அவங்களோடையே சப்போர்ட்டாக நின்று கிளாஸஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் அதே இப்போ நான் ஒரு இன்ஸ்டிடியூட் தொடங்கி செய்துட்டு வர அளவுக்கு வந்துடுச்சு. ஓகே, 3 வயசுல என்னும்போது ஆடிப்பாடி விளையாடி தெரியக்கூடிய ஒரு வயசு. இதில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்டாங்கன்னா அப்போ நம்ம யோசிக்க கூட மாட்டோம், சரி எங்கேயோ போகிறோம் வரோம் அப்படின்னு. ஆனால் அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்து நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு கட்டத்தில் வந்துடும். இப்போ என்ன பிடிச்சிருந்தா தொடர்ச்சியாக செய்யும்போது ஓகே நம்ம இதை சேர்த்தாங்க நம்ம விரும்பாமல், பட் நம்ம இப்போ பயணிக்கும் போது இந்த துறையில் நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை அது வந்து உங்களுக்கு எந்த வயசுல வந்துச்சு? சின்ன வயசுலனா இல்ல, அப்படின்னா என்னுடைய சகோதரிகள் சிஸ்டர்ஸ் தான் முக்கியமா அதை 2 ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் 1992ல நான் ஹோல் ஐலாண்ட் தமிழ் தின போட்டியில கோல்டு மெடல் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தேன். அப்ப நம்ம பிரதமர் தான் இருந்தாரு. அவர்கிட்ட வாங்கின பிறகுதான் இதுல ஒரு எங்கள்கிட்டையும் ஒரு திறமை இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கு பிறகு அதுல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு, ஆசை. அது அப்ப அந்த வயசுல எனக்கு சின்னவங்க, எனக்கு மேல இருக்கிறவங்க என்கிட்ட கொஞ்சம் வந்து பழகுவாங்க, சின்ன சின்ன பாட்டுகளை போட்டு இதுக்கு சொல்லித்தா அப்படின்னு. அப்ப அப்படி வர வர நான் பழகுனதோட இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒன்று ஆர்வம் ஏற்பட்டது. அதுதான் இதுல வளர்ந்துட்டு வர்றதுல என்னன்னா டான்ஸுன்ற நேரத்துக்கு அது ரிதமோட சம்மந்தப்பட்டிருக்கு. நம்மளையும் அறியாம போயிடும் அதுக்குள்ள. அப்படி போகையில அது குறிப்பாக நாங்கள் சொல்லணும்னா இப்போ இந்த மலை சங்கமம் படத்துல இருந்த அந்த பாட்டெல்லாம் வந்து பரதநாட்டியத்துக்கும் அடுத்தது வந்து நாட்டுப்புறத்துக்கும் அப்படி போவோம். அப்போ அதை பார்க்கும்போது இதுதான் பரதநாட்டியம் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து. அதே போல உங்களுக்கு சலங்கை கட்டின அந்த முதல் அனுபவம், அதாவது ஓகே நம்ம இதுல ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அந்த அனுபவமும் உங்களோட குரு உங்களுக்கு சொல்லி தந்த ரகசியம் என்ன? என்னோட முதல்ல இங்க என்ன சொல்லணும், என்னுடைய குரு லலிதாம்பிகை சண்முகநாதன். அவங்க வந்து பலாங்கொட வலயத்துல களி பணிப்பாளராக இருந்துட்டு, அதுக்கப்புறம் ரத்னபுரி சப்ரகம மாகாணத்துல களி பணிப்பாளராக இருந்து இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு முதல்ல தான் இஸ்ருப்பாயோட களி பணிப்பாளராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஏன் அங்கே நீங்கள் சொல்கிறீங்கன்னா, முதல் பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆட போயிட்டாலே எடியூகேஷன் பக்கம் போக மாட்டாங்கன்றுவாங்க, அவள் ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னு. நானும் சரி, எங்களோட மேடமை பார்த்தோம்னா அவங்க அதெல்லாம் விட தள்ளி. நான் அதுதான் ஆரம்பத்திலே ஆசிரியை 2 வாட்டி சொல்லுவேன். உங்களோட துறை சார்ந்தும் பயணிச்சுட்டு இருக்கீங்க, அதே மாதிரி கல்வி சார்ந்தும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதால இங்கே இந்த பக்கம் போனேன்னா நான் எம்எட் முடிச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல தான்.
டான்ஸுன்னு பக்கம் போனேன்னா அதுலேயும் செய்துட்டே போகிறேன். இன்னும் யாராவது ஒரு பேரண்ட்ஸ் சொல்லிடக்கூடாது, மிஸ் டீச்சர் நாங்கள் இதுக்குள்ளே விட்டுட்டா புள்ள வந்து படிக்காமல் போயிடுதுன்னு. அப்போ அந்த சலங்கை கட்டின அனுபவம் வந்து 3 வயசுல கட்டையில் எனக்கு தெரியலை. அது திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கையிலே தான் அந்த சலங்கைன்னா அவ்வளோ ஒரு பெருமைக்குரியது. அதை கட்டி ஆடையில் அந்த சின்னவங்களை இப்போ எல்லாம் பார்க்கையில அவங்க அந்த சலங்கையை தூக்கிட்டு டீச்சரை கட்ட மாட்டீங்களா, எப்போ கட்டுவீங்கன்னு கேட்கல தான் ஐயோ இதுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கான்னு. என்னுடைய குரு என்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ரகசியம் இன்னைக்கு நான் பிள்ளைகிட்ட சொல்றேன், அவங்கள கூட மறந்துரு பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்தியாவில் படித்து கொடுத்த அந்த தட்டடவு சொல்லி கொடுத்த குருவை என்னைக்கும் நீ மறக்காதன்னுவாங்க. எனக்கு அந்த வயசில் எனக்கு பேர் ஞாபகம் இல்லாமல் போயிட்டுது. சின்னவங்க என்னை வளர்ந்து வர காலத்தில் என்னுடைய அந்த குரு இன்னும் என்னுடைய மானசீகமாக அவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ ஆத்மார்த்தமாக இவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்பயுமே சசி தட்டடவு சொல்லி கொடுத்த குருவை மறக்காது. இந்த ஆரம்ப எது யாரு பிடிச்சு கொடுத்தாங்கன்னா இன்றைக்கும் என்னுடைய பாடசாலையில் உள்ள மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், என்னதான் உயர்தரம் வரைக்கும் வந்தாலும் அந்த பாலர் வகுப்புல ஆனா படிச்சு கொடுத்த ஆசிரியரை நாங்க மறக்கவே கூடாது. அங்க இல்லைன்னா இங்கே நம்மளுக்கு கஷ்டமா போயிருக்கும். நிச்சயம். அதே மாதிரி அன்றைக்கு நீங்க வந்து இப்போ 92 வந்து பழக ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இன்றைக்கு வந்து நவீனத்துவம் மாறி இருக்கு. இன்றைக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து ஆடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வளர்ச்சி, இந்த மாற்றம் உங்க பார்வையில் எப்படி இருக்கு? பெரிய பார்வை அப்படின்னா, அந்த நேரம் எனக்கு எங்களோட அக்காமார் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு ஒரு உதாரணமா தெரிந்தது. என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது தான். அப்போ நாங்கள் அன்னைக்கு நிறைய இருக்குது டிசிப்ளின் வைஸ். டீச்சர் வந்து அடித்தா கூட நாங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டோம், வாங்காத அடி இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, ரொம்ப அமைதியாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது விட்டா கொஞ்சம் விட்டாலும் போயிடுவாங்க. அப்போ அவங்களோட ஆசையை நாங்கள் அப்படியே கொண்டு போகணும், ஒரு தடங்களும் ஏற்படாத வரை. இப்போ எக்ஸ்போஷர் இருக்குது நிறையா பிள்ளைகளுக்கு, சோஷியல் மீடியாவில் இருக்குது, எல்லா பக்கமும் டான்ஸுகள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பழகிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஓகே பழகலாம், ஒரு குரு இல்லாமல் பழகலாம். ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நீட் இருக்குது. இப்போ இங்கிலீஷ்னாலும் நீங்கள் 26 லெட்டர்ஸ் தானேன்னு ஏபிசிடியை பழகிடலாம், படிச்சிடலாம். ஆனால் அதில் பேசுறது கூட கஷ்டம் இல்லை. நான் சொல்ல நாங்கள் அந்த லாங்குவேஜ் என்வாயன்மெண்ட்டில் இல்லைன்னா பேசுகிற கஷ்டம். ஆனால் நாங்கள் எக்ஸ்போஷர் பண்ண அதுக்குள்ளே போயிடலாம். அப்போ இப்போ இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு பரந்த உலகத்தில். ஆனால் இப்போ மாணவர்கள் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க முன்னைய விட. இப்போ எல்லாருக்குமே டான்ஸ்னால் ஒரு ஆசை. என்னென்னா இது ஒரு காரணம், இவங்க எல்லாம் ஆடுறாங்களே, இப்படியும் செய்கிறாங்களே, இப்படி இங்கே ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்படின்றதுல பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் பிள்ளைகளுக்கு நேரம் கிடைப்பதில்லை. இப்போ இந்த சமீப காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தேன், பரதநாட்டியத்தையும் வெஸ்டர்னையும் வந்து சேர்த்தெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடுற மாதிரியான வீடியோக்கள். அதே மாதிரி ரெண்டையுமே வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோக்கள் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து எப்படியுமே கலை கலாச்சாரம், அந்த கலாச்சார பண்பாட்டோடு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, அதை வந்து என்னோட இதோட கொண்டு போய் சேர்க்கறதுல உடன்பாடு இருக்குமா இல்லைன்னு தெரியாது. பட் அதை பற்றி என்ன சொல்றீங்க? இல்லை, கொண்டு போகலாம். ஃபியூஷன் இருக்கு, ஃபியூஷன் டான்சஸ் இருக்கு, கொண்டு போகலாம். பரதத்தை அப்படி டிசிப்ளின் மாறாம கொண்டு போகணும். இப்போ ஒரு சங்கீத ஒரு ராகனாலும் சரி, அதில் வேறு கொஞ்சம் உணர்ந்து ஃபோக் மியூசிக்கை போட்டால் எப்படி அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே, அந்த டான்ஸில் ஒரு சில டிசிப்ளின் மாறாமல் அந்த கலைநயத்தோடு கொண்டு போனால் அது நல்லா இருக்கும். ஆனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுல வந்து ஒரு வகையான ஃபியூஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், ஒரு சிலர் ஆடையில் அது நல்லா இருக்கும். அங்கனைக்கே தான் ஃபோர்ஸாக நம்ம எதையும் சொல்லலாம். பிள்ளைகள் வந்து தன்னை மறந்து ஆடையில் சரி அம்மா ஆடிட ஏதோ உன்னுடைய கலைநயத்தோடு செய்கிற, அது பார்க்க நல்லா இருந்தா சரி, அவ்வளோதான். அடுத்து வந்து பரதநாட்டியமா அப்படின்னா முதலாவது கேள்வியா இல்லைன்னா நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அபிநயங்கள் கொண்டு வரும் அதில் வந்து ஓவராக போயிட்டுன்னா அந்த உணர்ச்சி வசப்பட்டு மேலதிகமாக போன மாதிரி ஆயிடும்.
அதே மாதிரி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா இதுல என்னடா உணர்வே இல்லாம இருக்குது. ஆமா. அப்ப இதை மாணவர்கள் சரியா அந்த உணர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொண்டு வரணும்? அது நல்ல கேள்வி. என்னன்னா இப்போ பிள்ளைகிட்ட இப்போ ஸ்டேஜ் ஒன்றுக்கு இருந்துட்டு சிரிச்சிட்டு ஆடாமா அப்படின்னாலே முதல்ல சிரிக்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஒன்று இருக்கும். முன்னுக்கு இருக்கிறவங்கள சில பேர் தேடுவாங்க அந்த இடம். ஒரு பிள்ளைக்கு ஒரு சில வயசு தாண்டினோல அந்த உணர்வு ரீதியாக வந்துடும். அப்போ தன்னை மறந்தே ஆடிடுவாங்க. அப்போ தன்னை மறந்து என்னைக்கு அவங்க அந்த நடனத்தோடு லயந்து போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இதுக்கு ப்ராக்டிஸ் என்னன்னா தன்னை மறந்துடணும். அந்த சாங் உள்ளுக்கு தனக்குள்ளே எடுத்துக்கிறணும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் பரதம்னா அந்த பாவம், ராகம், தாளம் இந்த 3 அவங்களுக்குள்ள லயந்து போயிடணும். இந்த 3 இருந்ததுன்னா அவங்களுக்கு அங்க அவங்க தான் கிங். வந்தாலே மறந்துடு. இன்னைக்கு யாரும் தெரியக்கூடாது. நான் இன்னைக்கு இப்ப முன்னுக்கு அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, உனக்கு வெறுமையா இருக்கணும். ஸ்டேஜுக்கு முன்னுக்கு யாரும் தெரியக்கூடாது. அந்த உனக்கு பாட்டு சத்தம் மட்டும் கேட்கணும். அம்மா ஸ்டேஜ் ஒன்ற இடம் பேசாம ஆடிட்டு வந்துடு. ஆனா அன்னைக்கு சக்சஸ் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இன்னும் கேள்வி இருக்கு. அதுக்கு பிறகு இப்ப நீங்கள் ஒரு ஸ்டேஜ்ல முதலாவது அரங்கேற்றம் நடக்கும்போது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சின்னவங்களா இருந்ததை தாண்டி உங்களோட அனுபவம் முதல் அந்த அரங்கத்துல பல பேர் இருக்கும்போது அரங்கேற்றம் நடைபெறும் போது அந்த அனுபவம் எப்படி? ஆமா, முதல் அரங்கேற்றம் நடக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 வயசு 3 வயசு தாண்டி அங்க முடிச்சுட்டு இங்க வந்த பிறகு அது ஒரு அமைச்சர்கள்லாம் வந்திருக்கிற ப்ரோக்ராம் ஒன்று. அப்போ இப்படித்தான் ஃபர்ஸ்ட்டுக்கே ரெக்கார்டிங் போட்டோலே ரெக்கார்ட் வேலை செய்யலை, ஆடிட்டே போகல, திடீர்னு நின்றுட்டு. அப்போ அது ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஓகே, அங்கனைக்கு நின்றுட்டேன், திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஆடினதுல நானும் அதைத்தான் செய்தேன். நான் முதல் பயம் என்னுடைய முகத்துல தெரிஞ்சது. திருப்பி அது போக 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 அந்த எனக்கு அங்கே எல்லாருமே வெறுமையா தெரிஞ்சு எனக்கு அந்த பாட்டும் என்னுடைய குரு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா இப்ப மாதிரி அப்பயும் இயலாது. அப்பயும் நாங்க கெசட் பீஸ் போட்டு தான் ஆடணும். பிறகு தான் பாடகர்கள், ஏன்னா அந்த அப்பயும் மிருதங்க வித்வானுக்கு காசு கொடுக்கணும், பெரிய ஒரு அமௌண்ட். அது மலையகத்தை பொறுத்த வகையில அது ரொம்பவே இது. ஏன்னா அந்த நேரம் கிளம்புல இருந்து தான் நாங்க கூட்டிட்டு வரணும். அப்ப அந்த செலவினங்கள்லாம் கூட. அரங்கேற்றம் ஒரு பெரிய யாராவது ஒருத்தர் இப்ப கூட யார்கிட்டயாவது பிள்ளைகிட்ட அரங்கேற்றம் செய்றீங்களா அப்படின்னா பின் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த காசை அவங்க பார்ப்பாங்க கல்விக்கு போட்டுடலாம் அப்படின்னு. இந்த அக்னிக்கு ஒரு அனுபவம் தான். ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் வச்சு செய்யறது இல்ல. நான் அதைத்தான் அடுத்தது கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னன்னா இன்றைக்கு எங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட இவ்வாறு மாணவர்களை ஒரு 4-5 பேர் ஒன்று சேர்த்து ஒரு அரங்கேற்றுமோ நிகழ்வுகளோ நடத்தும் போது நிறைய பேர் இன்னும் ஆர்வமா பங்கேற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா அது குறைஞ்சிட்டு போகுதோ நம்ம கலை மீது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி ஒரு ஆசிரியையா உங்களோட எவ்வளவு கால அனுபவத்தை சொல்லுங்க. ஆசிரியரானா நல்ல வேளை நான் ஒரு ஆங்கிலேய ஆசிரியரை போயிட்டேன். இதுவே ஒரு நடன ஆசிரியரா கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள் இப்ப எல்லாருமே ஓடுறது ஃபர்ஸ்ட்டுக்கு மன்னிச்சுக்கொள்ளணும் மேக்ஸ் ஆசிரியர்கள், கணித பாடம், அப்புறம் விஞ்ஞான பாடம், அப்புறம் இப்ப வரலாறு, அப்படி போயிட்டு இருக்கையில நல்லவேளை ஆங்கில ஆசிரியரா இருக்கிறனால சில நேரங்கள்ல ஆமா என்னுடைய பாடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். டான்ஸ் அந்த பாடங்கள் பக்கம் போகையில தனக்கு பாஸ் வேணும், எனக்கு அதுல ஒரு பேரண்ட்ஸும் அன்னைக்கு அவங்கக்கிட்ட பூத்துடுறாங்க, நீ படி நல்லா அப்ப வேணா ஆடப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாணவர்களை நாங்கள் கொண்டு ஒரு கலை நிகழ்ச்சிக்கு சேர்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று ரொம்ப இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது, தெரியுமா இருக்கும், உலக சாதனை 2026க்கு. அதுக்கு எல்லாமே கிட்ட இருக்கு. ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் நடக்க போகுது. அப்ப பிள்ளைகளுக்கு இது ஒரு வாய்ப்பு. ரொம்ப ரொம்ப இறங்கி போயிட்டு கேட்போம், டீச்சர்ஸ் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, அவங்களுக்கு ஏற்ற வகையில நாங்கள் கிளாஸுகளையும் எங்களுக்கு ஏற்ற டைம்
இந்த டைம்லன்னு இல்லை, நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவங்க எந்த டைமில் பேரண்ட்ஸ் நீங்கள் கொண்டாந்து விட்றீங்களோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி விடுறோம். ஏன்னா எங்களுக்கும் வேணும் இந்த மாணவருக்கு எக்ஸாமே விடக்கூடாது, இந்த சாதனையிலேருந்து அவங்க விலகியும் போகக்கூடாது. சொல்ல இல்லாது இது நல்லதாக அமையும் அவங்களுக்கு. இந்த உலக சாதனையில் ஈடுபட்டா பின்னுக்கு திருப்பி இந்த வாய்ப்பு அமையுமானா இல்லை. எனக்கே இப்பதான் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு இனி வருமானம் தெரியாது தானே. ஆமா, இந்த இப்ப இருக்கிற யுவதிகள், அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இதுல வந்து பரதநாட்டியத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்களோட ஈடுபாடு எல்லாம் என்ன மாதிரி? என்னுடைய மாணவர்கள் சொல்லணும்னா 9ஆம் ஆண்டுலயே விலகி போயிட்டாளுங்க. 9 வரைக்கும் வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ரொம்ப அவங்க ஒரு டான்ஸ் டீச்சர்ஸ்னா அவங்களோட ரொம்ப டச்சா இருக்கணும். இல்லைன்னா ஏலா செய்துக்கிற முடியாது. ஏன்னா அழுமா பேசுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரொம்ப போயிட்டு தான் ஒரு டான்ஸ் டீச்சர் வந்து இன்னொரு தாயாவும் ஆகிடணும், இல்லை ஒரு சகோதரியா மாறிடணும். இல்லைன்னா அங்கே கொண்டு போகல. அப்போ அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லிடுவாங்க, டீச்சர் ஏலா டீச்சர் போகணும், கிளாஸ் மிஸ் ஆகுது அப்படின்னாலே அங்கேருந்து விலகி போயிடுவாங்க. அப்போ கட்டாயம் நான் வந்து அங்கே தான் நான் யோசிச்சது, ஐயோ நான் டான்ஸ் டீச்சராகவே ஸ்கூலுக்கு உள்ள போயிருக்கலாமே, நான் இங்கிலீஷ் டீச்சர் ஆனது தப்பு பண்ணிட்டேனான்னு அங்கே ஒரு கொஞ்சம் ஒரு ஜர்க் ஒன்று நடந்தது எனக்கு. நான் ஸ்கூலில் இருந்திருந்தேன்னா அப்போ எங்களோட பாடசாலைகளுக்கோ என்னுடைய வலயத்துக்கோ டான்ஸ் டீச்சர்ஸ்ன்னு வரலை. அப்போ நான் தான் பாடசாலைகளுக்கும் தமிழ்தின போட்டிக்கு கூட்டிகிட்டு என்னுடைய மேடமுக்கு பிறகு சொல்கிறேன், மேடம் வந்து அதெல்லாம் விட அவங்க வந்து முழு வலயத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே அவங்க ஒரு சங்கீதம் படிச்சு கொடுக்குறவங்களாவும் இருந்தாங்க, டான்ஸ் படிச்சு கொடுக்குறவங்களா இருந்தாங்க. சங்கீதம் படிச்சு கொடுத்து இப்ப நிறைய பட்டதாரி ஆசிரியர்கள் உருவாயிருக்கிறாங்க. டான்ஸ்ல ஏன் வர முடியாம போனதுன்னா எங்களுக்கு அந்த பாத் ஒழுங்கா அமையலை. நாங்க அந்த கிராஜுவேஷன் பக்கம் போகலை. நானும் இந்த பக்கம் டான்ஸ்ன்னு போயிட்டு என்னுடைய பல நண்பிகள் இன்னொரு 2 பேர் இருக்கிறாங்க பலாங்குடியில், அவங்களும் கொண்டு வந்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களையும் சொல்லணும், அவங்க பேரும் சசிகலா தான், இன்னொருத்தி ஹேமமாலினின்னு. அவங்க எல்லாம் வந்து மேடம் போனதோட இந்த இதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் எல்லாரோட்டு ஃபீல்டும் வேற. நான் ஆங்கிலம், அவங்க பிரைமரி, இவங்க சயின்ஸ் டீச்சர். ஆனாலும் எல்லாரும் என்ன செஞ்சோம், ஸ்கூல் விட்ட பிறகு இந்த டான்ஸை கொண்டுட்டு வந்தோம். இன்ன வரைக்கும் அதை கொண்டு வந்து இன்னொரு பட்டதாரி ஆசிரியர்கள் வார வரைக்கும் இன்ன வரைக்கும் இறுக்கி பிடிச்சிட்டு கொண்டாந்து விட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்களும் விட்டுட்டோம்னா போயிடுவாங்க. நீங்க சொன்ன 9ஆம் ஆண்டோடய போயிடுவாங்க. அதை அடுத்தடுத்து கொண்டு போறது கஷ்டமாகிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போயிட்டு வந்துட்டு டீச்சர் டான்ஸ் ஆடுவோமா, ஒரு ப்ரோக்ராம் அவங்கள்ட்ட இருக்கு, இருக்கு ஆசை இருக்கு. எங்கேயாவது எனக்கே ஒரு ப்ரோக்ராம்னா யூனிவர்சிட்டிக்கு போனோம்னு நான் சொல்லிடுவேன், விட்டுறாத, உனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சு அங்க ஆடிடு அப்படின்னாலும் ப்ரோக்ராம் போடுவாங்க. டீச்சர் இன்னைக்கு ஆடிட்டோம், இன்னைக்கு நாங்க எங்களை எல்லாரும் அப்படி கைத்தட்டி பாராட்டுனாங்க, இந்த பாருங்க வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு அதுதான் எனக்கு ஒரு அடுத்த அரங்கேற்றமா இருக்கும். அது செய்துட்டாலே போதுன்னு தோணும். இந்த சந்தோஷத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எதுவும் பண்ணிருக்கீங்களா? நான் முதல் செய்த ஏற்பாடு என்னன்னா, என்னுடைய பலாங்கோட வலயத்துக்குள்ள ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்தோல அவங்களும் இணைந்து என்னுடைய சசிகேத்ரா நாட்டிய பள்ளியில அவங்களையும் ஒரு குருவா இணைந்து இப்ப அவங்களோட நான் பயணிச்சுட்டு போறேன். ஏன்னா என்னுடைய அந்த இடத்துல இருக்கிற மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் போறதுக்கு நாங்க அங்கனைக்கு இருக்கக்கூடாது. எங்க இருந்து வரணுமோ அந்த பக்கம் எல்லாம் ஒரு ஆளணியை திரட்டி கொண்டாந்து வச்சிருக்கிறோம். அதுல இதுவும் ஒரு இந்த இந்த உருவாக்கி கொடுத்த இந்த ஆதிசங்கரோட சேர்ந்திருக்க நிஷன்ஜி, தர்ஷன்ஜி அவங்களுக்கெல்லாம் இன்னொரு நன்றியை சொல்லணும். ஏன்னா இதுவுமே என்ன பார்த்து அவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும், ஆஹா நம்ம டீச்சரா டான்ஸ் பத்தி பேச போயிருக்காங்களே அப்படின்றது. அதே மாதிரி என்னன்னா, இப்ப டான்ஸ் ஆடுறோம் அப்படின்றது மட்டும் ஒரு கொள்கையா இருக்க முடியாது. அதுக்கான நடைமுறைகள் இருக்கு, உணவு கட்டுப்பாடு இருக்கு, உடல்நிலை இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். குறிப்பா வந்து நம்ம ஆடுறது ஒரு நாளோட முடிய போறது இல்லை, பல அரங்கேற்றங்கள், பல நிகழ்ச்சிகள். அப்போ உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி உடல் வந்து எப்படி வச்சிருக்கணும்,
இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு, குறிப்பா பரதத்துல இருக்கு. நிறையவே இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முன்னா சொல்லுவாங்க டான்ஸ் ஆடிட்டு விட்டுட்டா ஓ, ஃபட் சரி. ஆயிடுவாங்கன்னு நிறைய பேர் அதுக்கு உதாரணத்தை சொல்லுவாங்க. இப்ப நான் அப்படி இல்லை. எங்கள்கிட்ட வந்திருக்க டீச்சருமே ஜிம்முக்கெல்லாம் போறவங்க. ஏன்னா இப்ப வார ஆசிரியர்கள்லாம் அப்படி இல்லை. சரியா ஸ்லிம்மா ஃபிட்டா டயட் கண்ட்ரோலோட வராங்க. இப்ப நானுமே திடீர்னு ஒரு சாங் ஒன்றுக்கு ஆடி பார்த்துடுவேன். நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கேனா, என்னால் முடியுமா அப்படின்றத எனக்குள்ளேயே நான் கேட்டுட்டு அதுக்கான ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். இது எல்லாத்துக்கிட்டும் இருக்கணும். ஸ்பெஷலாக வந்து சிலர் வந்து இந்த முத்திரைகளை பார்க்கும்போது இந்த மாதிரியானதுல ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு முத்திரைகளில் குறிப்பாக உங்களுக்கு பிடிச்ச இல்லை குறிப்பாக அந்த கண் அசைவுகள் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று எங்களுக்காக செஞ்சு ஒரு அபிநயம். அபிநயம் முத்திரைகளுடையனா அட்டமி ரொம்ப ஸ்பெஷல். இப்போ சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா கூட முதல்ல வாருது டீச்சர் எனக்கு இந்த தலையை ஆட்டி காட்டுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வராது, உடம்பு ஆடுன்னுவாங்க. இந்த கேரளால வந்து கதகளி அவங்க வந்து இப்ப அந்த இவங்க மோகினி அவங்க எல்லாம் கண்கள் ரொம்ப முக்கியம். எங்களும் இருக்கு, எங்களுக்கு கண் பிராக்டிஸ் இருக்கு. இப்ப கண் இந்த கண்ணில இருக்குது கண் பயிற்சி ஒன்று இருக்கு. இதை செய்தாலே கண் எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு. பிறகு தொடர்ச்சியா செய்துட்டு போனீங்கன்னா நீங்க கண்ணாடி கூட போட தேவையில்ல, அப்படி இருக்கு. சமம் அந்த கால்கள் பயிற்சி இருக்குது. முத்திரைகள் இப்ப இந்த முத்திரைகள் இப்ப யோகாவன் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு முத்திரைகளுக்குமே ஒரு அக்குபஞ்சர் மாதிரி. இப்ப நாங்களும் இந்த முத்திரைகள்ல இது இருக்கு, கட்டகாமுகம் அல்லபத்மம், இதை எடுத்தாலே ரத்த ஓட்டங்கள் நாளைகள் எல்லாம் விரிஞ்சி சுருங்கி. முக்கியமா சொல்லணும்னா டான்ஸ் பரதம் இல்லை நீங்கள் சும்மா டான்ஸ் ஆடினாலும் சரி, ரிதத்தோடு என்ன டான்ஸ் ஆடினாலும் சரி, உங்களோட உடலில் எந்த ஒரு அசைவாக இருந்தாலும் அது யோகாவோட சம்மந்தப்பட்டு போகும். அப்போ இன்னைக்கு யோகா அப்போ ஆரோக்கியத்தோட சம்மந்தப்பட்டு போகுது. மேக்ஸும் இருக்குது. பிள்ளைகளை வந்து டான்ஸுக்கு போட்டுட்டா அவங்க ஞாபக சக்தி ரொம்பவே நல்லா இருக்கும். நான் 5ஆம் ஆண்டு படிக்க வார பிள்ளைகிட்ட சொல்லுவேன், ஐயோ கொஞ்சம் வந்து இந்த பயிற்சி இந்த முத்திரைகள்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கையில அதில் 24 26 முத்திரைகள் சொல்லையில் அவங்க பயிற்சி சொல்லிகிட்டே போகையில் அதுவே ஒரு மனப்பாடம், அவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவ் ஆகும். ஏன்னா அங்கே அவங்க ஒரு கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து டான்ஸ் ஆடிட்டு ஒரு 1 hour ஆடிட்டு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை ஆகிட போகிறதுல அவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவ் ஆகும், கைகள் அசையும், நிறைய இருக்குது. எனக்கு பிடிச்சதுன்னா அட்டமி தான். நான் ரொம்ப சின்னதுலேருந்தே நல்லா அட்டமி செய்வேன். மற்றது முத்திரைகள்னா இது பிடிக்கும், அளவத்மா பிடிக்கும், சகல எல்லா முத்திரைகளும் பிடிக்கும். ஓகே, இப்போ என்னதான் செஞ்சாலும் நீங்கள் ஆசிரியராக இருந்துட்டு மாணவர்களை பயிற்றுவிக்கும் போதும் வீட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக உங்களோட பசங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இதை கொடுக்கும்போது இது நீ பழகு இல்லை நான் இதை செய்ய அப்படின்னும் போது வேற பசங்களை கூட பழக்கி எடுத்துலாம், ஆனால் வீட்டில் இருக்கவங்களை செய்ய வைக்கிறேன்றது பெரிய ரிஸ்கா இருக்கு. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னுடைய மகளை பொறுத்தாலுமே அவளுக்கு நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா அவளுக்கு கேட்டேன், என்ன அம்மா ஆடுவாங்களேம்மா நீங்களும் ஆடுவீங்களா, இந்த கதையே அவளை வந்து அந்த பரதத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இப்ப அவளுமே அந்த அவக்குன்னு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். நீங்கள் இன்னைக்கு போங்க, தனி ஸ்டேஜ் தனி இடம்னு கொடுக்க மாட்டேன். எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றிச்சு பயணிச்சுட்டு போங்க, உங்களால் செய்ய முடியுதுன்னா ஏன்னா இது வந்து வரம் எல்லாருக்கும் வராது, இது ஒரு வரம் வாங்கி வந்து வரமா இருக்கணும். இந்த கலை எந்த கலைனாலும் படிப்போட ஒரு கலை ஒன்று கற்றுக்கிறதுன்றது எல்லா பிள்ளைக்கும் தேவையானது. ஏன்னா பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்று இருக்கும், எல்லாருக்கிட்டே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். அதை நாங்கள் அந்த இன்னர் குவாலிட்டியை ஆர்டிஸ்டிக் இல்லையா நாலேஜ், அந்த ஆர்டிஸ்டிக் நாலேஜை கொண்டாந்து போடையில் நான் ஃபோர்ஸ் பண்ணல. அது அம்மா இது உனக்கிட்ட இல்லைன்னா இதை கற்றுக்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொருத்தவங்க கேட்கல. நிச்சயமா. அதே மாதிரி இந்த ஒரு இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு இந்த துறையில் சாதிக்கணும், இல்லை குறிப்பாக வந்து பரதநாட்டியம் நமது கலைகளில் வந்து தன்னோட பங்களிப்பை செலுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த துறையில், அதுவும் குறிப்பாக வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர் அப்படின்ற, அதுவும் குறிப்பாக ஆங்கில பாட ஆசிரியர் அப்படின்ற ஒன்று இருக்கும்போது கலைத்துறையில் உங்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு குறிப்பாக உங்களோட பிரதேசத்தில் ரொம்ப முக்கியமாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வெளியூர்களுக்கும் இதை கொண்டு போகிற ஐடியா இருக்கா?
வெளியூர்னா இல்ல, ஸ்ரீலங்காக்குள்ள வெளி வெளியூர். மாவட்டங்கள். ஓ, கட்டாயம். ஏன்னா எங்கள இப்போ மற்ற மொழி மாணவர்களுமே வந்து கற்றுக்குறாங்க. சிங்கள மொழி சிங்கள மொழி. மாணவர்களும் வராங்க. ஆசையாகவே ரொம்ப ஆசையாக வந்து கற்றுக்குறாங்க. இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிற பிள்ளைகள்கிட்ட வந்து அது எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ்லேயே பேசியே சொல்லிக் கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க இன்னும் ஈஸியாக வருவாங்க. வெளியே கொண்டு போகிறதுக்கானதுன்னா எல்லா இடங்களும் போயிட்டு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும். ஒரே இடத்துல இல்லாமல் அதே நம்மளோட கலையும் வரவேற்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு ஆடையில் அவங்களுக்கு தோணும். அப்போ இங்கனைக்கு அவங்களோட ஒரு இதை வந்து இந்த கலையை சும்மா பழகிட்டு போகாமல் ஒரு டிவோஷனல் ஃபீலோட பழகிறதுக்கான உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். வேறு என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த ஃபீல்டில் இருந்ததுனால இன்றைக்கி நான் பெருமைப்படுறேன். அதுக்காக எனக்கு ஒரு இன்டர்வியூ கிடைச்சது. மற்றது என்னுடைய குருமார்கள் லலிதாம்பிகை சண்முகநாதன், மற்றது கொஞ்ச காலமாக நான் சிருஷ்டி பள்ளி நடத்திட்டு இப்போ கனடாவில் இருக்கிறாங்க சூரிய கலா ஜீவானந்தன், அவங்களோடையும் கொஞ்ச நாள் பழகினேன். மற்ற அனைத்து குருமார்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்ளணும். ஏன்னா அவங்களால தான் நான் இங்கே வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். மாணவர்கள் டான்ஸை பழகுறாங்களா இருந்தாலும் எதை பழகினாலும் ஒரு கலைநயத்தோட மட்டும் இல்லாமல் இதை ஒரு தெய்வீகமாக கொண்டு போகணும். அன்னைக்கு ஒரு நன்றி உணர்வை கொண்டு வரணும் எந்த இடத்துலனாலும் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்து கலந்துக்கிட்டு, அதுவும் குறிப்பாக நமது கலைகள் சம்பந்தமாக பேசினோம், அதில் குறிப்பாக பரதநாட்டியம் சம்பந்தமாக பேசியிருந்தீங்க. அதுக்கு முதல் கட்டமாக நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். உங்களோட உடல்நிலை சரியில்லாத போதும் இல்லை நான் கலந்துக்கிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப நன்றி சசிகலா தேவி மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்ததுக்கு. இன்று கொஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல் சசிகலா தேவி மேடம் அவங்க இணைஞ்சிருந்தாங்க. குறிப்பாக பரதநாட்டியம் இந்த கலைத்துறையில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அதே மாதிரி பல மாணவர்களுக்கு சேவையாக வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்களுடைய பணி தொடரட்டும் அப்படின்னு சொல்லி டான் குடும்பம் சார்பாக நாங்களும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகரன், அதே மாதிரி அதுர்ஷன், சல்மான் ஆகியோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.